ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னையில் தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். யார் மறைமுக கூட்டணியில் இருக்காங்கிறது நான் உங்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எங்க படம் இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஒன்றிய அரசு கூடிய சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனால் சார், அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் இது அரசியல் ஆக்காம இது சினிமா தொழில் வேணாம், நான் இதை பத்தி நான் கொண்டு வரல, நான் மக்களுடைய பிரச்சனையை நான் மக்களோட அட்ரஸ் பண்ணணும். அன்னைக்கு அட்ரஸ் பண்ணிட்டாரு. நான் எந்த அழுத்தத்துக்கு வர மாட்டேன். மக்களுடைய பிரச்சனை பேசணும். லாஸ்ட் மீட்டிங்ல பேசிட்டாருல, அவரு 3ஆம் ஆண்டு ஓபனா பேசினார்ல. அப்ப என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டு பேசினாரு? சர்டிபிகேட் வாங்காம தானே பேசினாரு. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நீங்க குழப்பிக்காதீங்க அவரோட நிலைப்பாடு பத்தி. காலை 12 மணில இருந்து போராட்டம். நீ தான் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்க. இந்த பிரச்சனையை தாவேகா நடிகர் விஜய்க்கான பிரச்சனையா பாக்குதா அல்லது தாவேகா தலைவர் விஜய்க்கான பிரச்சனையா? ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கான பிரச்சனையா பாக்குது. ஒரு தொழிலை ஒரு மூவியை ஒரு தொழிலை யாரு செய்தாலும், இப்ப கூட அதிமுக சொல்லுது, போன தாட்டி நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம், எங்களுக்கு அவர் வந்து நம்பிக்கை இல்ல. இதுவே ஒரு தப்பு. தமிழ்நாட்டுல எந்த தொழில் யார் வேணா செய்யட்டும், அவங்க தொழிலை எந்த விதமான அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் தொழிலை செய்யணும். அப்படி ஒரு முதலமைச்சர் எங்க தலைவர் வருவார். இப்படியே இந்த அழுத்தங்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்ஸ், என்ன வந்து ஒரு முதலமைச்சர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி என்ன பார்க்கணும், இதை வந்து இவரை பார்க்கணும், இப்படி சொல்றதே ஒரு பயாஸான அட்மினிஸ்ட்ரேஷன். இது தப்புன்னு நாங்க சொல்றோம். இதை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய சினிமா துறைக்கான பிரச்சனையா பாருங்க. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். 30 வருஷம் உச்சத்தில் இருந்தார் விஜய். தன் துறையை பத்தி பேசல, தான் நடிச்ச படம் நேரடியா ஒரு குற்றச்சாட்டு விஜய் முன்வைக்காம மௌனம் காத்துட்டு வராரு. சட்ட ரீதியான போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, சட்ட ரீதியான போராட்டத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கோம்ல, ஓப்பனாவா பதிவு பண்ணிட்டாரு அவரு. இது மாதிரி எந்த அழுத்தத்துக்கு வர மாட்டோம். அவர் நடிகர்ல இருந்து வெளியாகி ஒரு கட்சியுடைய தலைவர் ஆயிட்டார். கட்சியுடைய தலைவராகி மக்களுடைய பிரச்சனைக்கு போயிட்டார். வெறும் நடிகரா இருக்கும் பொழுது தன்னுடைய தொழிலாளர்களுக்காகவும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்காகவும் ஒரு பிரச்சனைனா போய் எந்த முதலமைச்சர்கிட்ட போய் நின்னாரு, ஃபைட் பண்ணாரு. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்காக. இன்னைக்கு ஒரு தலைவரான பிறகு ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்றது மட்டும் பதிவு பண்ண புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரான பிறகு தொழிலை தனியாக பிரித்து மக்களுடைய பிரச்சனையை போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அந்த ஆண்டு பொதுக்குழுலயே அவர் பேசினார். நெக்ஸ்ட் புதுசு புதுசா கேளுங்க. நடந்த மேட்ச்ல வந்து அழைப்பை கொடுக்க முடியாது, அறிவாலயத்து வாசலுக்கு வெளியில நிக்கிறாங்க. பனையூருக்கு அவங்களை வெல்கம் பண்றீங்களா? இது வரைக்கும் அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணீங்களா? அதையே பேச்சுவார்த்தை நடந்துச்சு நடக்கல அப்படிங்கறத ஒரு கட்டம் கிளியரா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த சேனல்? தென்னமலை. ஓகே, காங்கிரஸ் எங்களோட வரணும் நீங்க தான் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமா. எங்களோட நிலைப்பாடு மதசார்பற்ற சமூக நீதியை உருவாக்குவது, அப்படி ஒரு அரசை உருவாக்குவது. இதை நோக்கிய எந்த கட்சிகளா இருந்தாலும் நாங்கள் நட்பின் நடுவில் வரவேற்போம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், 234 தொகுதியிலையும் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். நட்பு சக்தியாக மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்குவதில் ஏற்படக்கூடிய தலைவர்களோ தோழமைகளோ நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போம். நீங்க சொல்ற திமுக காங்கிரஸ் என்ன பிரச்சனைனா, நான் சொல்லிடுறேன். திமுக என்ன பண்ணும் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து கிரீஷ் சார் வந்து சொல்லிட்டாரு, டிசம்பர் 15 போய் டிசம்பர் 15 முடிச்சுன்னு நவம்பர் மாசம் போய் சொன்னார் முதலமைச்சர்கிட்ட. அப்ப காங்கிரஸ் மேல ஒரு மரியாதை இருந்தா, மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவாங்க, தலைவர்கள் மேல மரியாதை இருந்தா, இல்ல இந்த கூட்டணி வந்து இணைப்புல ஒரு உறவுல நம்பிக்கை இருந்தா அடுத்த நாளே குழுவை போட்டுடலாம். அவங்களுக்கு தான் இந்த உறவு மேல நம்பிக்கை இல்லையே. தொண்டர்கள்லாம் வேற பக்கம் போயிட்டாங்க. யார் பக்கம் போயிட்டாங்கன்னா எங்க பக்கம் வந்துட்டாங்க ஆல்ரெடி. அப்ப அந்த குழுவை ஏன் போட மாட்டேங்கிறாங்க? பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துருச்சு? முதல் முறையா காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் கிரீஷ் சோடங்கர்னு ஒரு சுயமரியாதை தலைவர் அமைச்சிருக்காங்க. அந்த சுயமரியாதை தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பக்கா டேட்டா தெரிஞ்சிச்சு. திமுக அதிமுக கூட்டணி, சாரி பாஜக கூட்டணி, தப்பா சொல்லிட்டேன், பாஜக கூட்டணி திமுக கூட்டணி, புதுசா வந்த டிவிகே உடைய எழுச்சி என்னன்னு காங்கிரஸ் டேட்டா எடுத்துட்டாங்க. எங்களுக்கு குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 25% கிராஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய இது 30% கிராஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு திமுக உடைய ஓட் பேங்க் இன்னைக்கு 21% இருந்து 22% ஆயிடுச்சு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, 67க்கு அப்புறம் காமராஜ் ஆட்சி உருவாக்கணும்னா இந்த ஆட்சியில அவங்க பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க.
இது ஒவ்வொரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டனுடைய 50 வருஷ கனவு. நடுவில் இருக்க தலைவர்கள் விட்டுருங்க, அந்த தலைவர்கள் இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க. ஆனா தொண்டர்களோட விருப்பத்துக்கு கிரீஷ் ஓடங்கிறவர் வந்து குரல் கொடுக்கிறார். அந்த குரலை கேட்டவனே திமுக பயம் வந்துருச்சு. என்ன பயம்? ஐயோ ஆட்சியில் போங்க அதிகாரம் போங்க கேட்டா மொத்த கஜனாவும் இன்னைக்கு குடும்பம் போயிட்டு இருக்கு, நாளைக்கு அமைச்சர்ல உட்காந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எனக்கு அப்புறம் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு சென்னையில் தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்தார். அதனை நாம் பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.